உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026 வருடமாகப்பட்ட இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, உங்களது ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த வெற்றிக்குரிய அருமையான கால அமைவுகளை கடக்கக்கூடிய அடையக்கூடிய ஒரு பொற்காலமான ஒரு வருடமாக இந்த 2026 வருடம் உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா இந்த வருடத்தின் முதல் பாதியில் குரு பகவான் மிதுனத்திலும், மீதி பாதியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானாக மாறி கடகத்திலேயும், அதாவது ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையக்கூடும். அதுலேயும் ராகு பகவான் பார்த்திங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்குமே அவர் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். சனி பகவான் அதே போல் மீன ராசியில் தான் இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டங்களிலும் ப்ளஸ் ரிஷபத்திற்கு 4ஆம் பாவமாகப்பட்ட சிம்மத்தில் கேது பகவான் நிற்கிறார். அப்போது 1 + 4 7 10 ஆக இந்த 4 10 இந்த பாவங்களில் பலமான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026 வருடத்தில் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சாதாரண வியாபாரத்துறையில் நான் இருக்கிறேன், சின்ன ஒரு கடையை நான் போட்டு ஆரம்பிக்கிறேன்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா 100% அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக மாறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். புது தொழில், புது முயற்சிகள், புது விஷயங்களில் இறங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணி பூமி, ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களில் எதில் நீங்கள் இறங்கினாலும் அதில் ஒரு நல்ல ஆதாயத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன் இது இவ்வளோ தூரமாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட அவமானங்களும் பாதிப்புகளும் இனம் புரியாத வழி வேதனைகளும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் 99% உங்களுக்கு சாதகமாக மாறி கடைசி 1% அதை ட்ராப் ஆகிருக்கும். அதனுடைய விளைவுகள் இன்றைக்கி வாங்காத கடனை வட்டியை கட்டக்கூடிய ஒரு நிலைமை, செய்யாத தவறுகளுக்கு நீங்கள் எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, உங்களை சுற்றி இருந்தவங்க செய்த சில விஷயங்களால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையும், இதனுடைய விளைவுகள் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவெல்லாமே சில ரிஷபராசி அன்பர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல்கள் உருவாயிடுச்சு. இந்த இமேஜ் வேறு லெவலுக்கு போகும்னு நினச்சோம், அது என்னன்னு தெரியல. இது கிளிக்கான ரூட் கிளியர். ஆனால் காரணமே இல்லாத ஒரு விஷயந்தான், மீதி 99 விஷயமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி காரணமே இல்லாத ஒரு விஷயத்தினால அது டவுன் ஆகி நிற்கும். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலை கடந்து வந்தவங்களுக்கு இந்த 2026 வருடத்தில் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது. பெரிய லெவலில் தொழில் ரீதியில் வளர்ச்சி பாதையில் அருமையான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. உங்களுடைய இந்த காலகட்டங்களில் மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அழகாக தீரும். உங்களை இதற்கு முன்னாடி உங்களுடைய ஒரு நேர்மை, உண்மை, யதார்த்தம், அந்த கடின உழைப்பை கண்டு எங்கே விட்டால் நீங்கள் அடுத்தடுத்து மேலே வந்துடுவீங்களோன்னு பார்த்து உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணி உங்களை வெளியில் அனுப்பக்கூடிய, இல்லை நீங்களே வெளியில் போயிடணும், அந்த லெவலுக்கு எல்லாமே சில சூழ்ச்சிகள் நடந்திருக்கும். பட் இது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு மன அழுத்தங்கள் இருந்த உங்களுக்கு இப்போ மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அந்த இடத்துல அழகாக ஒவ்வொரு விஷயங்களையும் டேலி பண்ணி நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. ப்ரமோஷனுக்குரிய அருமையான வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாக போகுது. அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அரசியல் ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, புது முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதுலேயும் சில மாற்றங்களும் சில மாறுதல்களும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு, இந்த லெவலுக்கு இருந்தவங்க இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களில் பல மாறுதல்கள் உங்களுக்கு சாதக நிலையில் மாறப்போகுது. மேலும் உங்களது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்கள் நீங்கும். மனச்சஞ்சலங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் குரு குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் 2026 வருடத்திலே உங்களுக்கு உண்டாக போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த 2026 வருடத்தில் குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. இத்தனை வருடங்களாக நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோ பாடுபடுறோம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். நாம் உழைச்ச உழைப்புக்கு இன்றைக்கி எவ்வளவோ நம்ம மிச்சம் வச்சு என்னென்னவோ செஞ்சுருக்கலாம்.
ஆனால் இங்கே என்னன்னே தெரியல, எவ்வளோ சம்பாரித்து என்னத்தை பண்ணாலும் கடைசியில் பார்த்தா இங்கே எதுவுமே மிச்சம் வைக்கவும் முடியல. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுது, மேலும் மேலும் கடன் சுமைகள் அதிகரிக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சால் இதிலேருந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும்? நம்ம குடும்பத்திற்குண்டான வீடு வாங்கவோ இல்லை கட்டவோ தேவைகளை பூர்த்தி செய்யவோ எப்படி அப்படின்ற ஒரு குழப்பம். ஒரு வண்டி வாகனம் கார் வாங்கணும்னு நினச்சவங்க கூட தடங்கள் ஆகிட்டே இருக்குது. ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சா கூட அது என்னென்னு தெரியல, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த வருடத்தில் இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இது எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக, இது செழிப்பான வருடமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும். மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் அழகாக அந்த பிரச்சனைகளுக்கு தீரப்போகுது. உண்மை உங்களுக்கு புரிய போகுது. ஒன்றுமே இல்லாத சில விஷயங்கள், கண்ணுக்கே தெரியாத ஒரு சில விஷயங்களை கற்பனைகளால் மேலும் 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 இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்ட்டு பல யோசனைகள் உங்களுடைய மனசை காயப்படுத்தி, மனசை கஷ்டப்படுத்தி, ஆரோக்கியத்தை வதச்சி கடைசியில் பார்த்தா உங்களுடைய இமேஜ், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றத்தை அப்படியே அது டவுன் பண்ணக்கூடிய நிலைமை உண்டாக்கியிருக்கு. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத உங்களுக்கு சாதகத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் அது இருந்திருக்கும். பட் அந்த ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அது என்ன ஆயிடுச்சுன்னா எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் சரி, நீங்களும் சரி, மேலும் 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 பிரச்சனைகள் அதிகரித்து சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை ஆளாக இருந்திருக்கும். அந்த டைவர்ஸுக்கு போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அழகாக அற்புதமாக மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ போகிறீங்க. மேலும் பிரிந்தவர்கள், மனசுக்கு பிடிச்சவங்க, ரொம்ப நாளாக கூட இருந்தவங்க தன்னை விலகி போயிட்டாங்களே என்ற வேதனையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களும் மீண்டும் அவர்கள் ஒன்றிணையக்கூடிய காலமாக இருக்க போகுது. நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது. அந்த நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து இருவரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வெளிநாடு முயற்சிகள், வெளிநாட்டில் போய் நம்ம எதையாவது ஒன்று செய்யலாம், பண்ணலாம் அப்படி நினச்சி எடுத்த முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. வேலை சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான பணம் கட்டியும் அதற்குண்டான தெளிவு கிடைக்கல, என்னன்னே தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ அதற்குண்டான முயற்சிகள் கைகூடி வரும். அழகாக கைக்கூடி வரும். மேலும் பார்த்தீங்கன்னா கைக்கூடி வர்றது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல டாப் லெவலில் வேலை செய்ய போகிறீங்க. உயர்தர லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் உங்களுடைய இத்தனை நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குண்டான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு வேலை பறிப்போய் இருக்கும். அந்த வேலை பறிப்போன வேலைக்கும் தாண்டி ஒரு நல்ல வேலையில் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. புதுசாக நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன், பட் என்னன்னு தெரியல, இது வரைக்கும் எனக்கு வேலை வாய்ப்புகளே அமையலை அப்படின்னு நினச்சி குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போது அதற்குண்டான வாய்ப்புகள் அமையும். அழகான ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக இந்த 26 உங்களுக்கு எல்லாமே கை கொடுக்க போகுது. திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும். குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் பெருகும், திருமண முயற்சிகள் கைகூடும், வம்ச விருத்தி, குடும்ப விருத்தி, புத்திரபாகியங்கள் தடையாயிட்டே இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். இந்த வருடத்தில் அழகாக அருமையான வாரிசை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு இந்த வருடம் அதற்குரிய அருமையான அழகிய தருணமாக இது மாறப்போகுது. மேலும் பார்த்திங்கன்னா பெற்ற பிள்ளைகள், ஏன்னா பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதி அந்த பஞ்சமஸ்தானத்தில் விழக்கூடிய பார்வை ப்ளஸ் பாக்கியத்தில் குரு பார்வை விழுது. அப்போ இந்த பார்வைகளுடைய அந்த ரிஷபத்திற்கு யோககாரகனாகப்பட்ட சனி பகவான் அந்த பார்வை டைரெக்டாக 5ஆம் பாவத்தில் விழுது. அப்போது பிள்ளைகளுடைய கல்வி, அவங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அவர்கள் வேலை இல்லை சேரக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, திருமண முயற்சிகள் கைக்கூடி வரலன்னு நினச்சிங்கன்னா இப்போ அவங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையக்கூடும். மேலும் பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகள் அவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து செஞ்சு இன்றைக்கி அதுவே பெரும் பிரச்சனையாக மாறி கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம் அப்படின்ற அளவுக்கு வழக்கு வரைக்குமே இப்போ பிரச்சனைகள் ஆகிருக்கு. இதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடுவீங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக, அவர்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகும். அதே நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட்டே என்னென்னா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது.
போகும். மேலும் பார்த்திங்கன்னா மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். இதில் கடந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் சார்ந்த விபத்துகள் சந்தித்து அதனால் சில பிரச்சனைகள் இன்னும் அப்படியே இருந்திருக்கும். அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கக்கூடும். இந்த நரம்பு, ஜவ்வு ப்ளஸ் ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு காலம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் இருந்திருக்கும். பட் அது எல்லாமே உங்களுக்கு சாதக நிலையில் அமையக்கூடும். அந்த பிரச்சனைகள் சில அழகாக அதுவே தானாகவே உங்களை விட்டு போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலும் குடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடும். உங்களது வாழ்க்கையில் கடன் சுமைகளால் இனம் புரியாத வழி வேதனைகளை சந்தித்து மேலும் மேலும் கடன் வாங்கி கடனுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை நான் சந்திச்சுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 100% இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கடன் சுமைகள் தீரப்போகுது, மன அழுத்தங்கள் நீங்க போகுது. நீங்கள் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை உருவாக்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல்லாக குடும்பத்தோட அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகி நீங்கள் குடும்பத்தில் பிரிஞ்சவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அருமையான காலமாக மாறப்போகும். ஆக மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கக்கூடும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் மேலும் 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 பல்வேறு விதமான முயற்சிகளையும் கடந்த காலகட்டங்களில் எடுத்து அதனால் சில தோல்விகளை சந்தித்து மீண்டும் வைராக்கியத்தில் இறங்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல் அடையணும்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டமாக இந்த 2026 வருடம் உங்களுக்கு மாறப்போகுது. அதனால் உங்கள் முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அதுதான் ஆகச்சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி உங்களுடைய எல்லா வித பலன்களையும் தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.